ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் எவ்வளவோ சொல்கிறாரு நம்ம முத்து. ஆனால் இல்லவே இல்லை, நீ எதிர்கட்சிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நான் எந்த கட்சியும் இல்லைடா, நான் இது மாதிரி சுயமாக சம்பாதிக்கிறேன்டா, உழைச்சி சம்பாதிக்கிறேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லை, நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் மாலையோடு இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாரு. லொக்கேஷனை எல்லா ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாரு, ஆட்டோ ஃப்ரெண்டுங்கள்ட்டலாம் ஷேர் பண்ணோடனே உடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த வண்டி எங்கே போயிட்டுருக்குன்னு. உடனே சேஸ் பண்ணி பிடிச்சி குத்துன்னு செம்ம கும்மாங்குத்தெல்லாம் குத்தி அவர் ஒரு வழியாக வண்டியை காப்பாற்றிட்டாரு. வண்டியை காப்பாற்றிட்டு இருக்கும்போது நம்ம முத்து அடிக்க ஒரு 5-6 பேர் அனுப்பிட்டாங்க ரவுடிங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம சிட்டி தான் அனுப்புனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குனே ஆட்டோக்கார நண்பர்கள் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக அந்த பூவெல்லாம் மீட்டு கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க. கொடுத்த உடனே நீ தாண்டா பூ மீட்டு கொண்டது தான் பிரச்சனை இல்லை, நீ வேணே பண்ணிட்ட சதி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கட்டி வச்சு அடிக்க போயிட்டாரு. யோயோ அப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு மீனா அட்வைஸ் பண்ணாங்க. இது மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் கண்ணு முன்னாடி தான் எல்லாத்தையும் பண்ணாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணேன். சரிப்பா சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன், எவன் என் மாலையை தொட்டானோ அவனை பாருங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்து கண்டுபிடிக்கிறேன்னு முயற்சி எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முத்துக்கும் மீனாக்கும் சேர வேண்டிய அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே பயங்கர ஹாப்பி. உடனே முத்துவும் மீனாவும் இந்த ஹாப்பியை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம்ல, அதனால கிளம்பி வராங்க. பூ கட்டின எல்லாருக்கும் பணம் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம முத்து கொடுக்கும் போது அவங்க எல்லாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. மீனாக்காக நான் எல்லாம் வேணா செய்வேன், ஏன்னா மீனா எங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொல்லி விட்டு கொடுக்காம இருக்காங்க. இந்த காலத்துலையும் இப்படி ஒரு ஆளுங்களா? அதுவும் சரிதாங்க, தெரியாதவங்க கூட ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இந்த சொந்தம் தாங்க காலவாரி விடும். இது வந்து உலக நியதியாச்சு, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, இதை மாற்ற நம்மளால முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் பயங்கர ஹாப்பியாக கிளம்பி வந்துட்டாங்க. நம்ம முத்துக்கே தெரியாமல் மீனா வந்து அவருக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல முடிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.